ஹார்திக் பாண்டியா ட்ரேட் டீல் ஓவர், சிஎஸ்கேவா கேகேஆரா? வெளியான தகவல். ஹார்திக் பாண்டியா கேப்டன்சியில் மும்பை இந்தியன்ஸ் அணி கடுமையாக சொதப்பி வருகிறது. இதனால் அணி நிர்வாகத்திற்கு ஹார்திக் பாண்டியாவுக்கும் மனக்கசப்பு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஹார்திக் பாண்டியா அணியிலிருந்து வெளியேறும் முடிவில் இருக்கிறார். இவரை ட்ரேட் முறையில் வேறு அணிக்கு அனுப்பி பதில் வீரரை எடுக்க மும்பை அணி ஐபிஎல் அணியினரிடம் டீல் பேசி வருகிறது. முன்னதாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியுடன் ஹார்திக் பாண்டியாவை கொடுப்பதாக பதிலுக்கு ஆயுஷ் மாத்ராவை தாருங்கள் என மும்பை அணி கேட்டிருந்தது. ஆனால் இந்த டீலுக்கு சிஎஸ்கே அணி ஓகே சொல்லவில்லை. இதையடுத்து மும்பை அணி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியுடன் ஜெய்ஸ்வாலை கேட்டு பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்பட்டது. ஆனால் ஹார்திக் பாண்டியாவோ ராஜஸ்தான் அணிக்கு செல்ல மாட்டேன் என கூறிவிட்டார். இதனால் பஞ்சாப் அணியுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது மும்பை இந்தியன்ஸ் அணி. அப்போது ஹார்திக் பாண்டியாவுக்கு மாற்றாக ஸ்ரேயஸ் ஐயரை தாருங்கள் என கேட்டிருக்கிறார்கள். இது சரிப்பட்டு வராது என பஞ்சாப் அணி ஒதுங்கிக் கொண்டது. இறுதியாக கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியுடன் டீல் பேசி வருகிறார்கள். ஹார்திக் பாண்டியாவை எடுத்துக்கொண்டால் உங்களின் கேப்டன் பிரச்சனை தீர்ந்துவிடும் என கூறி ரிங்கு சிங், வருண் சக்கரவர்த்தியை கேட்டுள்ளனர். இந்த டீலுக்கு ஒப்புக்கொள்ளாத கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி சிந்தித்து ரகுவன்சி மற்றும் ரமன்தீப் சிங் ஆகியோரை விட்டுக் கொடுத்து கூடுதலாக 10 கோடியும் தருகிறோம் என டீல் பேசியிருக்கிறார்கள். இது நல்ல டீலாக இருக்கிறதே என யோசித்த மும்பை அணி இறுதியில் கிரீன் சிக்னல் காட்டியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதே சமயம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் ஹார்திக் பாண்டியாவுக்கு மாற்றாக சிவம் துபே மற்றும் கலீல் அகமதை விட்டுக் கொடுத்து கூடுதலாக 2 கோடி தருகிறோம் என முன்வந்துள்ளனர். இதற்கு மும்பை இந்தியன்ஸ் அணி கிரீன் சிக்னல் காண்பித்துள்ளது. இப்படி 2 டீல்களும் ஓகே செய்துள்ளது மும்பை அணி. இனி இறுதியில் முடிவு ஹார்திக் பாண்டியா கையில்தான் இருக்கிறது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு சென்றால் கேப்டன் பதவி கிடைக்கும். இதன் மூலம் ஓய்வு பெறும் வரை கேப்டனாகவே இருக்கலாம். மறுபக்கம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு சென்றால் வெறும் பிளேயராக மட்டுமே விளையாட முடியும். இதில் எதனை ஹார்திக் பாண்டியா தேர்வு செய்ய போகிறார் என்பது அவர் சொன்னால்தான் தெரியும். இருப்பினும் கேப்டன் பதவி கிடைப்பதால் அவர் பெரும்பாலும் கேகேஆர் அணிக்கே செல்வார் என கூறப்படுகிறது.